கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே இங்கே வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய அன்பிலே சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதான 2வது வார்த்தையை நான் பேச வந்திருக்கேன். இப்போ 2வது வார்த்தை சிலுவையில் அக்கிரமக்காரரின் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ லூக்கா 23:43 அதில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஒரு ஜெபம் பண்ணிடலாம். இல்லை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்போ இந்த வார்த்தை அப்போ கணத்தில் அப்போ ஒப்பு கொடுக்குறேன். அப்போ ஜனத்திற்கு பண்ணி என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதை அப்பா என்னுடைய வார்த்தை அப்பா வெளிப்படாதவாறு உன்னுடைய வார்த்தையை கொண்டு கொடுப்பா கொடுப்பீராக தகப்பனே. இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சிலுவையில் அறையப்பட்டதான அந்த 2 கள்ளர்கள்ல ஒரு கள்ளனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏன்னா அவன் கேட்கிறான், ஏசப்பா அதுக்கு நம்ம முன்னாடி இருக்கிற வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா நமக்கு தெரியும். 42 இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இயேசுவே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இதுக்கு முன்னாடி நம்ம மத்தியில வாசிச்சு பார்த்தோம்னா அந்த 2 கள்ளர்களும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா லூக்காவில் மட்டும்தான் இந்த கள்ளன் மனம் திரும்பி அடியனை நினைத்தருளும், ஆண்டவரே சரண்டர் பண்றான் தன்னை, இவர் கிறிஸ்துதான் என்று சொல்லி அவன் தன்னை தான் தாழ்த்தி சரண்டர் பண்றான். சாமுவேல் கூட ஆண்டவருடைய வார்த்தை சாமுவேலே சாமுவேலே கூப்பிட்ட போது ஏலிகிட்ட போய் கேட்கும் போது ஒரு சத்தம் இந்த மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாமுவேல் அது சொல்றாரு, அடுத்த முறை இந்த வார்த்தை உனக்கு வந்ததுன்னா சொல்லும் அடியே கேட்கிறேன் அப்படின்ட்டு ஏலி சொன்னாரு. அந்த மாதிரி இவன் தன்னை தான் சரண்டர் பண்ணிடுறான். தேவனுடைய பாதத்துல அவனை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். அதற்கு இயேசு சொல்றார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ஆமென். இந்த பரதேசி என்றால் என்ன? ஏன் தேவன் பரதேசி நமக்கு கொடுக்கிறார்? ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்ட்டு நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த பரதீசுன்ற இடம் என்னன்னா இலைப்பாறும் இடம், அழகிய தோட்டம், மன மகிழ்ச்சி. ஒரு பாட்டுல கூட இருக்கும், வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான இருக்கும். இயேசு ராஜா நம்மோடு கூட இருந்தா நமக்கு துக்கம் இருக்குமா? மணவாளன் தங்களோடு இருக்கையில் அவங்க எப்படி உபவாசிப்பார்கள் என்று எழுதி இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு கவலை இல்லை, ஒரு சந்தோஷமான ஒரு மனமகிழ்ச்சியான இலைப்பாறுகிறதான ஒரு இடத்தை தான் தேவன் இந்த பரதேசு அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய இதுல வெளிப்படுத்துற சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை. மத்தியில் இந்த வசனம் எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தோட்டத்தின் மத்தியில் ஆதியாகமம்ல தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆதியாகமம் 2:8. 2:16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களில் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். தோட்டத்தின் நடுவில், இங்க விருட்சத்தின் நடுவில், தோட்டத்தின் மத்தியில், மத்தியில் நடு, இது ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது. ஸோ ஏதேன் போலதான் அந்த பரதேசு இருக்கும் சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். அந்த ஏதேன் தோட்டத்துல ஏன்னா நமக்கு பரதேசு எப்படி இருக்கும் நமக்கு
தெரியாது. ஆனா ஏதேன் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அப்ப அந்த ஏதேன் எப்படி இருந்தது? அங்க வந்து சகல பறவைகளும், சகல விலங்குகளும், சகல கனிதரும் மரங்களும் எல்லாமே பார்வைக்கு அழகாய் நல்ல செழுமையாக காணப்பட்டது. அங்க வந்து துக்கம் இல்லை, கவலை இல்லை, பாடுகள் இல்லை. கர்த்தர் வந்து குளிர்ச்சியான பகலிலே குளிர்ச்சியான வேளையில வந்து உலாவி கொண்டிருந்தார். ஆதாமோடு கூட பேசி கொண்டிருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதேன் தோட்டத்தை போல ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா கர்த்தர் நம்மளோடு கூட நம்ம பேசுவார். நம்ம சில நேரங்களில் கவலைப்படுகிறதுனால கர்த்தருடைய சத்தம் நமக்கு மறைந்து இருக்கிறது. நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. எப்படி ஒரு வந்து தாயோட குரல் வந்து ஒரு குழந்தை அறிகிறதோ அது மாதிரி ஒரு தகப்பனுடைய குரல் வந்து நம்ம அறிந்துக்கிறவர்களா இருக்கணும். லூக்கா 23:40 40-41 வாசிக்கலாம். இப்ப அந்த ரெண்டு கள்ளன்ல ஒரு கள்ளன் வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி இப்படியா சாட்சி கொடுக்கிறான். இன்னொரு கள்ளன் வந்து சொல்லுகிறான் 39 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர், நீ கிறிஸ்துவானால் உங்களையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இந்த இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு குறித்ததான வார்த்தையும் மனம் திரும்புதலை குறித்ததான வார்த்தையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவன் பாவம் செய்தவனா இருக்கிறான். இவன் தன்னுடைய பாவங்களை வந்து நினைவு கூறாமல், தன்னுடைய பாவங்களை கடிந்து கொள்ளாமல், நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோம் நம்மை நாமே நிதானித்து அறியாமல் இவன் இயேசு கிறிஸ்துவே மற்ற எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவரும் அந்தபடியே இகழ்கிறான். ஆனா இன்னொரு கள்ளனுக்கு தேவனுடைய வெளிப்பாடு வருகிறது. நாமோ நியாயப்படி தண்டிக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நீ தப்பு பண்ணா உனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லியிருக்கு, தேவன் சொல்லியிருக்காரு. நீ தப்பு பண்ணா உனக்கு தண்டனை உண்டு. அங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு சொல்லிட்டு தேவனுடைய பயம் அங்க வந்து அவன் தேவனுக்கு பயப்படுகிறான். இப்ப நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோமா? அநேக காரியங்கள்ல நம்மளுடைய பயம் எதை குறித்து இருக்குது? நாளைக்கு நடக்க போறதான காரியத்தை குறித்து பயம் இருக்கும். இந்த காரியம் எப்படி நடக்கவோ, வாழ்க்கை குறித்துதான கவலை இருக்கும். என்னுடைய வாழ்க்கை எந்த மாதிரி போகுமோ என்று சொல்லி படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் குறித்த பயம் இருக்கும். அந்த எக்ஸாம் எழுதிட்டா மார்க் எப்படி வரும்னு சொல்லிட்டு பயமா இருக்கும். அந்த மார்க் வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். எல்லாத்துலயும் பயம். வேலைக்கு போனா இன்னைக்கு நம்ம சரியா வேலை செய்யாம விட்டுட்டா ஆபீசர் என்ன சொல்லுவாங்களோ சொல்லிட்டு பயம் இருக்கும். டீச்சர் என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். பாஸ்டர் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கும். ஆனா நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோமா? உலகத்தில் உள்ள மனுஷங்களுக்கு நம்ம பயப்படுகிறோம். ஆனா ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம பயப்படுகிறோமா? அந்த பயம் வந்து தேவனுக்கு பயப்படுகிற பயம் வந்து ஞானத்தை வருவிக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நன்மையானதை தரும். தேவனுக்கு பயப்பட்டா நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது இது தேவனுக்கு சித்தமா, இது தேவனுக்கு பிரியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனுக்கிட்ட நம்ம கேட்கணும். ஓகே, இது தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னா நம்ம அதை விட்டுருந்தோம். நம்ம திரும்பி அதை நம்ம செய்யக்கூடாது. அந்த பயம் நமக்கு வரணும். கர்த்தர் இதை பண்ணினா அவருக்கு பிடிக்காது, என் அப்பா வந்து என்னை தண்டிப்பாரு, இந்த இடத்துக்கு போனா என் அப்பா வந்து சொல்லுவாரு, இந்த இப்படி பேசுனா எங்க அப்பா என்னைய திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயேசுவை குறித்து ஒரு பயம் நமக்கு உண்டா இருக்கணும். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
மொழிபெயர்க்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்ப கர்த்தருக்கு பயப்பட்டா நம்மளுக்கு ஞானம் அப்போது வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இன்று அநேக காரியங்கள் நம்ம தீமை எதுனே தெரியாம நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். தீமை நன்மை தீமை எதுனே நம்ம தெரியாம இருக்கிறோம். அந்தபடியே தான் சர்வம் வஞ்சித்தது ஆதாம் ஏவாள் வந்து அந்த கனியை, தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற கனியை வந்து அவங்க வந்து தேவன் சொல்றாரு நன்மை தீமை அறியத்தக்கதான அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நன்மை தீமை என்னதென்று நம்ம வந்து அறிஞ்சிக்கணும். அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினோட நம்ம பாதத்தை அருகே வந்து அமர்ந்து கற்றுக்கணும். ஏன்னா நம்ம பைபிள் படிக்கிறது மூலியமாகவும் நம்ம தியானம் கேட்கறதுனாலையும் நமக்கு இந்த ஞானம் உண்டாகாது. அது கர்த்தரே நமக்கு கொடுத்தா மாத்திரம்தான் உண்டு. நம்ம கர்த்தரிடத்துல கேட்டா அவர் தருவாரு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்றாரு. இப்ப இந்த பரதேசம் வந்து இளைப்பாறுதல் இடம், அழகிய தோட்டம், மன மகிழ்ச்சியான இடம் சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். ஏன் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு, ஏன் அப்படி சொன்னாரு? இந்த 7 வார்த்தை அன்பின் செய்திகளா இருக்குல்ல. இப்பொழுது வந்து அவர் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தலையில வந்து முற்றிடம் வந்து அணிந்தவராயும் நல்ல வாரினால் அடிப்பித்து ரத்தம் சிந்தப்பட்டவராயும் ஒடுங்கினவராயும் மீறுதலுக்காய் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறவராயும் இருக்கார். ஏசாயா 53:12. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்பட்டு ஏசாயா தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக அன்று சிலுவையில் அறையப்பட்டார். ஏசாயா 53:3, ஏசாயா 53:6. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவரும் இருந்தார். கர்த்தரோ எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப் பண்ணினார். எல்லா பாரமும் அவர் மேல வந்து சுமந்தாயிற்று. அப்பொழுது அந்த சூழல்ல கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பம். அப்பொழுது அவர் பதில் கொடுக்கிறார். அவர் வந்து ராஜாவா இருக்கிறார். ராஜ்யம் வரும்போது அடியனை நினைத்தருளும். அவர் வந்து ராஜாவா நம்ம இடத்துல காணப்படல. ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு குற்றவாளியாகவும் ஆக்கிரிக்கு உட்பட்டவராகவும் அக்கிரமக்காரரில் ஒருவராகவே இருந்தார். அதை திருடமா நினைக்கலாம். இப்ப நம்ம தப்பு செஞ்சிருந்தா இப்ப 3ஆவது யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களும் குற்றவாளிகள் தானே, அப்படித்தானே அவங்களும் நினைப்பாங்க. ஆனா அந்த குற்றவாளி ஒருவன் சாட்சி கொடுக்கிறார். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை, தகாத ஒன்றையும் எந்த ஒரு தவறான செயலையும் இவர்கிட்ட நான் காணேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுதுதான் தேவன் வந்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இந்த மனம் திரும்புதல் நம்ம எல்லாருக்கும் வரணும். இந்த கள்ளன்கிட்ட மட்டும் இல்ல, தேவன் இந்த கள்ளனுக்கு மட்டும் இந்த வார்த்தையை சொல்லல. நம்ம ஏதாவது இறந்த வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம்னா உயிரோட கடைசி அவங்க மூச்சு இருக்கிறப்ப ஏதாவது ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றாங்களா, ஏதாவது நமக்கு நன்மையானதை வச்சிருக்காங்களா, நம்ம அப்பா நமக்கு பணம் வைத்திருக்கிறாரா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தையும் கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஆசீர்வாத வார்த்தையை வந்து பேசுகிறாரான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம்.
அப்போ வந்துட்டு அங்க இருந்த எல்லா ஜனங்களும் கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கூடியிருந்தாங்க. அப்போது இந்த 7 வார்த்தைகளை பேசுகிறார். முதல் வார்த்தை மன்னிப்பும் சொல்கிறார். இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பை குறிக்கிறது. அப்பொழுது கூட ஏன்னா இழந்து போனதை ரட்சிக்கதான் அவர் வந்திருக்கிறார். அதை நம்ம வாசிப்போம். லூக்கா 19:10. ஆமென். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்துல பாவம் உண்டாகினத போது அந்த தோட்டத்திலிருந்து ஆதாம் ஏவாள் துரத்தப்பட்டார்கள். எதனால? பாவத்தினால அவங்க அந்த தோட்டத்தை, அழகிய தோட்டத்தை, தேவனுடைய தோட்டத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் அந்த தோட்டத்தை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு அவங்க துரத்தப்பட்டார்கள். ஆனா தேவன் அதை திரும்பவும் நமக்கு கொடுப்பதற்காக வந்தார். ஏன்னா பரலோக ராஜ்யம், அவருடைய ராஜ்யம், ஏன்னா 7 வானங்கள் இருக்கிறது. இந்த பரதேசு என்றது 3வது வானத்தை குறிக்கிறது. அங்க வந்து இளைப்பாறுதல் இடம். ஆபிரகாமின் மடின்னு கூட சொல்றாங்க. லாசரு, தரித்திரனா இருந்த லாசரு கூட ஐஸ்வர்யவான் தரித்திரன் என்று சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். அதுல அந்த லாசரு கூட புண்கள் நிறைந்தவனா இருந்தாரு. அந்த ஐஸ்வர்யனுடைய நாய் சாப்பிட்டு விழுகிற துண்டை அவன் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆசையா இருப்பான். அவனுடைய பருக்கள் எல்லாம் வந்து அந்த நாய் வந்து நக்கிச்சு. அப்படி இருக்கிறவன் இங்க ஆபிரகாமின் மடியில இளைப்பாரி கொண்டு இருக்கிறானே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யவான் அங்க பார்க்கிறார்கள். ஆபிரகாமின் மடின்னு சொல்லி இளைப்பாறுகிறாங்க. நீங்க பூமியில பாடு அழிவு இருக்கிறீங்களா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே தன் சிலுவையை பின்பற்ற வேண்டும். அவன் தன் சிலுவையை பின்பற்ற கடவர்கள் என்று சொல்லியிருக்கேன். அப்ப அந்த சிலுவை பாடுகளை நம்ம வந்து நினைவு கூறணும். இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் நம்ம சிலுவை நினைவு கூறக்கூடாது. சிலுவையில சொல்லப்பட்டதான என்ன சொல்லுகிறார்? அன்பை குறித்தும் கடிந்து கொள்ளுதலை குறித்தும் தேவன் லாஸ்டா நம்ம கிட்ட என்ன சொல்லுகிறார் என்ற மறைப்பொருளை குறித்தும் சொல்லுகிறார். தேவன் எதையுமே வந்து நேரா சொல்ல கிடையாது, ஒவ்வொருமே கொண்டுதான் சொல்லுகிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம். ஒரு உவமை இங்க பார்க்கலாம். 14-24. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியான் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அவன் அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி இங்க வந்து கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த கெட்ட குமாரன் கதையில வந்து பின்னும்
அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரன், மூத்த குமாரன் சொல்லிட்டு தான் வேதம் சொல்லுது. ஆனா நேம் எதுவும் நமக்கு கொடுக்கல. அதுல தன்னுடைய தகப்பன் கிட்ட இருக்கிற ஆஸ்தியில எனக்கு உரியதானதை எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இளைய மகன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் என்ன பண்றாரு, சரி என்னுடைய இளைய மகன் கேட்கிறான், எப்படியும் சொத்து இவங்களுக்கு தான் போக போகுது, நம்ம இப்ப கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவர் பிரித்து கொடுத்துட்டாரு. அதை பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் இளைய மகன் தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கனா அவன் வாழ்ந்து கொண்டிருந்து ஜீவனம் எல்லாவற்றையுமே அழித்து போட்டான். அவன் பாருங்கள, பஞ்சம் உண்டாயிடுச்சு. அவன் எடுத்துட்டு போன காசு சொத்து கொஞ்ச நாளைக்கு தான் வரும். எவ்வளவு நாளைக்கு வரும்? ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷத்துக்கு, அதுவும் இந்த இளையகுமாரன் பண்ணதுக்கு 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் மனம் வருந்துறாரு. எல்லாவற்றிலும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது குறைவுபட தொடங்கினான். அவன்கிட்ட காசு இல்லாம போச்சு, அவனுக்கு சாப்பிட்றதுக்கான சாப்பாடு இல்லாம போயிடுச்சு, அவனுக்கு உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லாம போயிடுச்சு, அவனுக்கு நல்லது சொல்றதுக்கு யாரும் இல்லாம போயிட்டாங்க. அந்த தேசத்தின் குடிகளில் அவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவரை தன் வயலில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அவன் தகப்பன் கூட இருந்தப்ப அவன் யாரு? அவன் ஒரு ராஜா. அவன் இப்ப பாருங்க பன்றிகளை மேய்க்கிறவனா இருந்தான். அந்த பன்றிகள் தின்கிற கமிழ்ச்சினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தானா. அந்த பன்றிகளுக்கு கொடுக்கறதான அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கே ஆசையா இருந்தானா. ஆனா அவங்க அப்பா வீட்டுல அவன் எப்படி சாப்பிட்டுருப்பான்? நல்ல கொழுமையான கன்றுகள். ஏன்னா அவன் திரும்பி வரும்போதே அந்த கன்றுகளை தானே அடித்து கொடுக்குறாரு. நல்ல ஒரு ராஜ உபசரிப்பு, நல்ல ஒரு ராஜ வஸ்திரம் அந்த மாதிரி இருந்தது. ஆனா இதுல பாருங்களேன், திரும்பி போனா துன்மார்க்கமா வாழ்ந்துட்டான். ஆனா இப்போது அவனுக்கு ஒரு உணர்வு வருது. அவன்கிட்ட எதுவுமே இல்லாம, எந்த மனுஷர்களும் இல்லாம இருக்கும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம அப்பாவை விட்டு நம்ம பிரிஞ்சு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளத்துல ஒரு நெருக்கம் உண்டாகிறது, ஒரு இடரல் உண்டாகிறது. அதுக்கப்புறம் சரி நம்ம அப்பா கிட்ட திரும்பி போனா அவர் ஏத்துப்பாரா, அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல நம்ம அவர் ஏத்துக்கலன்னா நம்ம அங்க ஒரு வேலையாட்களா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய விருதியத்துல எண்ணிக்கொண்டு அவன் வரான். இந்த மாதிரிதான் நம்ம பாவம் செய்யும் போதும் நம்ம அப்பா நம்மளை ஏத்துப்பாரா, நம்ம ஆனா அநேக நேரத்துல அவர் ஏத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் இந்த தவறு பண்ணிட்டேன், இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா நீங்க பண்ண தப்பு உங்களுக்கும் உங்க பரமபிதாவுக்கும் தான் தெரியும், மிஞ்சி போனா இன்னொரு மனுஷங்களுக்கு தெரியும், மொத்தம் உங்க 3 பேருக்கு தான் தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்துவ கிட்ட கேட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன மன்னிச்சிடுவாரு, நம்ம போய் சாரி கேட்டு நம்ம திரும்பவும் நம்ம பழைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டுருவோம். ஆனா திரும்பியும் நம்ம பிள்ளை திரும்பியும் இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஏன்னா நம்ம இருதயத்துல என்ன நினைக்கிறோமோ, நம்ம ஜெபம் பண்ணுகிறதுக்கு வேண்டும் முன்னே நமக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவுக்கு தெரியும்ல, தன் பிள்ளை இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா இருந்தாலும் ஏசப்பா மிகுந்த தயவின்படி இங்க ஒரு வார்த்தை கொடுக்குது, மனதுருகி தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். 20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். மனதுருகி தேவன் நம்மளோட அநேக காரியங்கள்ல, அநேக வாழ்க்கை காரியங்கள்ல மனதுருகிறவரா இருக்கிறார். அவர் மனதுருகிற இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாரும் நேரத்துக்கு நம்ம இருக்கிறோம். அவருடைய கோபம் ரொம்ப பெரியதா இருக்கிறது. அவர் மனதுருகிறார். இப்ப நம்ம ஒரு பிள்ளை குழந்தை இருக்குதுன்னா நம்ம அதை செய்யாத அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா அதுதான் செய்யும். ஏன்னா அது குழந்தை அது தெரியாது, செஞ்சிடும். அது இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த வயசுல அதுக்கு பெருசா நாலேஜ் கிடையாது. ஆனா அதே மாதிரிதான் தேவன் நம்மளை குழந்தைகளா பார்க்கிறாரு. சரி என் மகளுக்கு இந்த குணம் இல்லை, அவ எப்படியும் அவளுக்கு பக்குவம் இல்லை, கொஞ்சம் வளரட்டும், அவங்க ஒரு குழந்தையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை தடவை போய் அவருடைய சமூகத்துல அப்பா என்ன பண்ணீங்க அப்படின்னா அவர் உடனே மனதுருகிறவரா இருக்கிறார். ஆமென். அவர் மனதுருகிற தெய்வமே ஏசையா, உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லியிருக்க ஒரு பாடல்ல.
சபித்தலும், ஒருவர் வாயினால கொள்றதும், வார்த்தைகளால கொள்றதும். இந்த வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மன உடைஞ்சு போயிடும். அப்பொழுது பார்த்தீங்கன்னா என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிறிஸ்துவ பிள்ளைகள் கூட அப்பா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நம்ம தேவனிடத்துல மன்றாடுகிறவர்களா இருக்கிறோம். ஆனா அந்த கவலைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேவனிடத்தில் இயேசுவே நீங்க பார்த்துக்கோங்க, ஆனாலும் நான் அப்படி பேசிட்டேன், நான் அப்படி நடந்துட்டேன், என்ன மன்னியுங்க, என் மேல மனதுருகிறவரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதுருகிறவரா நம்ம மேல இருக்கிறார். நம்ம தப்பு செஞ்சாலும் இந்த இதயகுமாரன் தகப்பன் மனுஷன் இவரே நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதா நமக்கு நல்ல ஈவை கொடுக்காமல் போவாரோ? அவரை நம்மை சேர்த்து கொள்ளாமல் போவாரோ? அவர் நம்மை சேர்த்து கொள்வார். மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் சொல்றான். இப்பொழுது நம்ம சொல்றதா நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அப்ப நம்ம யாருக்கு விரோதமா பாவம் செய்யறோம்? ஒரு மனுஷனுக்கு நம்ம பாவம் விரோதமா செஞ்சோம்னா அது கர்த்தருக்கு தான் நீங்க செய்றீங்க. ஒரு மனுஷனை நீங்க ரொம்ப இழிவா பேசுறீங்கன்னா அதை நீங்க கர்த்தரை தான் பேசுறீங்க. எப்படி பேசுறீங்கன்னா, நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு வார்த்தை சொல்லுது இல்ல. அப்ப நீங்க யாரை காயப்படுத்துறீங்க? தேவனோட தானே காயப்படுத்துறீங்க. தேவனுடைய புத்திரர்களை தானே நீங்க காயப்படுத்துறீங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். அந்த கள்ளன் ரொம்ப அவன் தான் செஞ்ச தப்பு அவன் உணர்றான். ஆனா இன்னொரு கள்ளன் பார்த்தீங்கன்னா, உலகம் நம்ம ஒரு சில ரெண்டு கேரக்டர் இருக்கும். ஒரு கேரக்டர் நம்ம தப்பு பண்ணியிருந்தா நம்ம மன்னிப்பு கேட்கிறவர்களா இருப்போம். அவங்களுக்கு மனசு கொஞ்சம் இழிவா இருக்கும், இலகுவா இருக்கும். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் சாரி கேட்டாலும் அடுத்தது அதே கேரக்டரே வந்துடுவாங்க. அவங்களால மாற்ற முடியாது. அதே கேரக்டர்லயே போயிட்டே இருப்பாங்க. திருப்பி சாரி கேட்டாலும் அவங்க கேரக்டர் அந்த குணத்தை அவங்க மாற்றவே முடியாது. உலகம் இருக்கிற பிரகாரமாக அவங்களோடு கூட ஒத்து போவார்கள். இப்போ அந்த இரண்டாவது ஒரு கடன் தான், நீ ரட்சித்துக்கொள், நீ ராஜாவானால் உங்களையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்றான். ஆனா இன்னொரு கடன் பார்த்தீங்கன்னா அப்படி பேசல. தன்னுடைய தவறை அவ உணர்றான். நான் தப்பு செஞ்சுட்டேன். இவர் தகாத ஒன்றையும் செய்யவில்லை, தகாத ஒன்றையும் நடப்பில்லை, இவரிடத்துல குற்றம் கொண்டு நான் காணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பியது போல நம்மளுடைய மனம் திரும்பணும். அப்பொழுது நமக்கு ரட்சிப்பு வரும், விசுவாசம் வரும், எல்லாவற்றையும் நம்மளுடைய தேவன் நமக்கு கொடுப்பார். நம்மளுடைய பாவங்களை நம்ம மறைச்சோம்னா வாழ்வடைய மாட்டோம் சொல்லிட்டு நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற எவனோ இரக்கம் பெறுவான். நீங்க பாவம் செஞ்சுட்டு நீங்க அதுக்கு மன்னிப்பு வாங்கணும், மன்னிக்கப்படணும், வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், தயவை பெறுவான். இரக்கம் நம்மளுடைய பாவங்கள், இசப்பா நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒவ்வொரு வாக்கிலும் தினமும் நம்மளுடைய பாவ அறிக்கை பண்ணலாம். நம்ம எப்பயாவது ஒரு நேரம் நம்ம ரொம்ப தண்டிக்கும் போதுதான் நம்ம பாவம் மன்னிப்பு வாங்குவோம். ஓரளவுக்கு கஷ்டம் அதை நம்ம தாங்கிடுவோம். ஏதாவது ஒன்று நம்ம குடும்பத்துல நம்ம நேசிக்கிறவங்களுக்கு யாருக்காவது ரொம்ப ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, இயேசுவே நான் மன்னியும், நான் செஞ்ச தப்ப எனக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பொழுதுதான் நம்ம பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுவோம். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க மறிக்கிற நிலைமையில இருந்தா அவங்களை எல்லாத்தையும் பாவ அறிக்கை பண்ண வைப்பாங்க. நான் இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாவம் நம்ம அதுக்கப்புறம் நினைவு கூறுது ஒவ்வொரு பாவ அறிக்கையா அவங்க பண்ணுவாங்க. நம்ம டெய்லியுமே லாஸ்டா நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பாவ அறிக்கைச்சப்போ நம்ம பண்ணிட்டு தூங்குவோமானா அஞ்சு நம்ம பண்றதான ஒரு சிறிய செயல் பெருசா
இருக்கலாம், நோக்கடித்து இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒன்று பண்ணியிருக்கலாம். நம்ம தேவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்போமே, மனம் திருப்புவோமே. இது உபோதியாவை சொல்லுது, நீ கழுதை போல உயிரை போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே ஒரு கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன். நீங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், நீங்க நட்சத்திரங்களுக்குள்ளே போய் ஒரு கூட்டை கட்டினாலும், தேவன் அவ்விடத்திலிருந்து விழ பண்ணிடுவார். பாவத்தை வச்சுட்டு நீங்க எங்க போனாலும் அங்க வந்து விழ பண்ணிடுவார். இதுல பார்க்கலாம். கடைசியா ஒரு தியானத்துக்கு போகலாம். இளைப்பாறும் இடம். இப்போ வந்து ஒரு கள்ளன் விசுவாசிக்கிறார். தேவனிடத்துல காணப்படுகிற விசுவாசம் பரமபிதா இதை நமக்கு தருவார்னு சொல்லிட்டு, இதுல தேவனுக்கு பயப்படுகிற பயம், பாவத்தை அறிக்கை செய்யணும், பரிசுத்தம், நம்மளுடைய இருதயத்தை வந்து பரிசுத்தம் பண்ணுகிறதான ஜபம். சங்கீதம் 51ல நீங்க தொடர்ந்து வாசிக்கணும்னா, அங்க நம்ம அறிக்கை செய்கிறதான, நம்மளுடைய இருதயத்தை அறிக்கை செய்கிறதான எல்லா ஜபமும் இருக்கு. நீர் என்னை ஈசோப்பினால் கழுவியருளும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் அப்படின்ட்டு இருக்கு. ஈசோப்பு என்றுன்னா அது ஒரு செடி, அது ஒரு சின்ன ஒரு செடி, வாசனை மிக்க செடி. அதுல வந்து பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. அதுல என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் அப்படின்னு சொன்னோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனிடத்துல நம்ம இரக்கம் பெறுகிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா இப்பொழுது நம்ம லூக்காவுக்கு வந்துடுவோம். நம்ம மற்றவங்களை குற்றம் சொல்லாதபடிக்கு நம்ம என்ன குற்றம் பண்ணியிருக்கிறோம்னு நிதானித்து, நம்ம மற்ற யாரையும் பார்க்காம நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நாமோ நியாயப்படி தண்டிக்கிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அளிக்கிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டான். அப்போ ஒரு ஜெபம். இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இந்த ராஜ்யத்துல நம்ம எப்படி வருவோம், எப்படி தேவன் நம்மை நினைத்தருளுவார்? நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். மார்க் 2:17 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைத்து வந்தேன். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அடுத்து எபேசியர் 2:9 வாசிப்போனா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு பரதேசை தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம், கவலை, கஷ்டம் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இளைப்பாறுதல் நமக்கு தேவை. சில பேர் இந்த இளைப்பாறுதல் இல்லாம மரணத்துக்கு போயிடுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு வரல இளைப்பாறுதல், ஒரு சந்தோஷம், புதிய வாழ்வு வந்து கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் இந்த கள்ளன் கேட்டது கொடுக்கிறார்னா, மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:8 கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு மேலே கூட பரதேசில் இருப்பார், கீழே பாருங்க, என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறார். மெய்யாகவே, சத்தியமாகவே. அவர் வந்து அங்க ராஜாவா இல்லை, அவரும் ஒரு ஆத்மிக்கு உட்பட்டவரா இருக்கிறார், அவரும் பாடு அனுபவிக்கிறா இருக்கிறார். அப்பொழுது அந்த திருடன் வந்து கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. அப்பொழுதுதான் இந்த வார்த்தை சொல்றார், மெய்யாகவே. அவன் நம்புவானோ நம்ப மாட்டானோ? நம்மளும் அநேக காரியங்களை வந்து தேவன் ஒரு சில காரியங்களை நம்ப மாட்டோம். சாதாரணமா நடக்கிற விஷயம் தான் நம்பிடுவோம். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். ஆனா அவங்க சொல்றாரு, மெய்யாகவே, மெய்யாகவே சொல்றாரு. மெய்யாகவே பைபிள்ல ஒரு சில இடங்கள்ல கொடுத்திருக்கோம். நம்ம எல்லாரையும் பார்த்து தேவன் சொல்கிறார், இன்றைக்கு என்னோட கூட
பரதேசில் இருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென்.